கேப்டன் விஜயகாந்தோட மகனான விஜய் பிரபாகரனுக்கு திருமணம் அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, எப்போ இவரோட திருமணம் நடக்க போகுது அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால கடந்த வருடம் டிசம்பர் மாதம் உயிரிழந்தாரு. அவரோட உயிரிழப்பு அப்படிங்கிறது எல்லோரையுமே சோகத்தில் அழுத்துச்சு. ஏன்னா அவர் இருந்த வரைக்குமே எத்தனையோ பேர் அவரால் பயனடைஞ்சிருக்காங்க. சாமானியர்கள்ல இருந்து பிரபலங்கள் வரைன்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இந்த நிலையில தான் விஜயகாந்தோட மூத்த மகனான விஜய் பிரபாகரனோட திருமணம் குறித்த தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு. விஜயகாந்த் இந்த பெயரை ரசிக்காதவங்க இருக்கவே முடியாது. தமிழ் சினிமாவுல நுழைஞ்சி தனக்கான தனி உடல் மொழியை உருவாக்கி ஸ்டைல், வசன உச்சரிப்பு, நடிப்புன்னு எல்லாத்திலயுமே முத்திர பதிச்சவர் தான் விஜயகாந்த். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் பீக்ல இருந்தப்பவே தனக்குன்னு தனி ரசிகர் படை சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு விஜயகாந்த். அந்த காலகட்டத்துல விஜயகாந்த் செஞ்சதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி பலருமே ஒத்துக்கிட்ட உண்மை. ரசிகர்களால கேப்டன், புரட்சி கலைஞர் அழைக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த். கேப்டன் அப்படின்ற பட்டத்துக்கு உரிய முறையில பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. தனியாளவே நடத்தி முடிச்சிருக்காரு. நடிகர் திலகம் சிவாஜியோட இறப்புல கூட்டத்துல ஒரே ஆளா இருந்து கட்டுப்படுத்தினாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி யாருக்குமே அஞ்சாம முதல் ஆளா களமிறங்குவாரு. நட்சத்திர கலைவிழாவ திறம்பட நடத்தி காமிச்சாரு. இதனால அவர் உண்மையிலேயே கேப்டன் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நெருக்கமானவங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சினிமாவில கலக்கி வந்த விஜயகாந்த் அரசியல நுழைஞ்சாரு. எதிர்கட்சி தலைவராகவும் மாறினாரு. ஆனா அரசியல் அவருக்கு பல துரோகங்கள் நடத்தப்பட்டுச்சு. அது கேப்டன் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய மன உளைச்சல கொடுத்தது. இதனை அடுத்துதான் அவருக்கு உடல்நல குறைவும் ஏற்பட்டது. தொடர்ந்து சிகிச்சையில இருந்த விஜயகாந்த் அரசியல்ல இருந்து ஒதுங்கி முழுமையா ஓய்வுல இருந்தாரு. கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் உடல்நல குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. கடந்த வருடம் உயிரிழந்தாரு. விஜயகாந்த் பலருக்குமே பல விதமா உதவி செஞ்சிருக்காரு. அவர்கிட்ட உதவி பெற்றவர்களோட லிஸ்ட எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும். அந்த லிஸ்ட்ல இப்ப டாப் ஹீரோக்களான தளபதி விஜய், சூர்யானு இவங்களுமே இருக்காங்க. இவங்க இல்லாம பல செலிபிரிட்டிகளும் இருக்காங்க. இப்படி ஓடி ஓடி உதவி செஞ்சவர் தான் விஜயகாந்த். அவரோட மறைவானது தமிழக மக்கள் மத்தியிலே சோகத்தை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தான் இப்ப விஜயகாந்தோட மகன்கள்ல ஒருவரான விஜய் பிரபாகரனுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது. ஆனா திருமணம் மட்டும் நடக்கவே இல்ல. விஜயகாந்தோட உடல்நிலை தொடர்ந்து மோசமானதால தான் அவரோட திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இந்த சூழல்ல தான் விஜய் பிரபாகரோட திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்தோட முதலாம் ஆண்டு நினைவு தினம் முடிஞ்சதுக்கு பிறகு பிரபாகரனோட திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.